Daily. Taste the Daily. டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் மண்டையை பிளக்கும் வெயில் கொளுத்தி வந்த தலைநகர் டெல்லியில் திடீரென இடி, மின்னல், சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனது. வெள்ளிக்கிழமை அதிகாலை திடீரென வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து டெல்லியின் பல பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. அப்போது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசியதால் டெல்லியின் பல பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதிகபட்சமாக சில பகுதிகளில் 3 மணி நேரத்தில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துவாரகா பகுதியில் விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருந்த கிணற்று ஷெட் மீது மரம் விழுந்தது. அதில் தங்கியிருந்த 3 குழந்தைகள், அவர்களின் தாய் என 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தந்தை படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பலத்த மழையால் டெல்லியின் பல முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது போல் சில சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. டெல்லிக்கு வந்து சேர வேண்டிய விமானங்கள் வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டுள்ளன. பலத்த காற்று காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் இரும்பு மேற்கூரை இடிந்து விழுந்தது. மரங்கள் வேருடன் சாய்ந்ததாலும் கிளைகள் முறிந்து விழுந்ததாலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அப்பளம் போல் நொறுங்கின. இதனை அடுத்து பாதிப்புகளை சீர் செய்ய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அங்கு வரும் மே 7ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டெல்லி வாசிகள் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், பலவீனமான கட்டடங்களில் தங்குவதையும் பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஒருவேளை நிலைமை மோசமானால் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்வதற்கும் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனை அடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகளுடன் சேர்ந்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பலத்த மழையால் டெல்லியில் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், நிலைமையை உடனடியாக சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். Taste the Daily.